இயற்கையை அலங்கரிக்கும் பூக்கள், அவை எவ்வளவு சுகந்தம்! அவை இயற்கையின் அற்கொடைகளைக் கொண்டு தானாகவே வளர்கின்றன. அதன் இதழ்களின் மனித இதயங்களை கவர்ந்திழுக்கும் மென்மை, கண்களுக்கு இதமான குளிர்ச்சியை அள்ளிச் சொரியும் வர்ண ஜாலங்கள். எத்தனை வர்ணங்கள்! இத்தனை வர்ணங்களும் யார் கொடுத்தது? மழையில் நனைந்தாலும் வெயிலில் காய்ந்தாலும் அதன் நிறங்கள் மாறப்போவதில்லை. இன்னொரு அருமையான நிகழ்வு! பசுமையான இதழ்களில் அமர்ந்து இயற்கையாக தயாரான தேன் அருந்தும் காட்சி. சுபஹானல்லாஹ்! சின்னஞ்சிறு பூச்சிகளின் தாகத்தை தீர்க்க அவைகளைப் போலவே ரசனை மிகுந்த பானத்தை அந்த பூவில் தயாரித்து வைத்திருக்கின்றான் அவன். அதிலேதான் அந்த மகரந்த சேர்க்கையும் நடைபெறுகின்றது. அலங்கார கட்டில் மேலல்ல, பூந்தட்டில். அது பூக்கும், வாடி களை இழக்கும், உதிரும், மீண்டும் புத்துயிர் பெற்று பூக்கும் சுழற்சி சுவாரஸ்யமானது. சுபஹானல்லாஹ்! என்ன ஒரு கற்பனை பண்ண முடியாத திட்டம்! உயிரும் உணர்வும் கொண்ட இந்த பூவை அப்படியே பிரதி செய்ய முயற்சிக்கும் மனிதன் தோற்றுப் போகின்றான். அதற்காக எவ்வளவு வளங்களை செலவழிக்கின்றான்! இயற்கையின் இதழ்களில் பசுமையான மென்மையை, வாசனையை ஒருபோதும் நுகர முடியாது. குறிப்பிட்ட காலத்திற்குள் அதன் அழகை, நிறத்தை இழந்துவிடும். செயற்கை பூக்களை உருவாக்கும் மனிதன் தொடர்ந்தும் முயற்சி, மூலதனம், முதலீடு போன்ற வளங்களை விரயம் செய்து கொண்டே செல்கின்றான். மனிதன் ஒன்றை உருவாக்க இன்னும் ஒன்றை இழந்து கொண்டே செல்கின்றான். எண்ணிலடங்கா வடிவங்களில் உருவாக்கம் பெற்ற பூ, எண்ணிலடங்கா வடிவங்களில் உயிரினங்களை தோற்றுவிக்கும் அல்லாஹ்வின் திட்டம் எவ்வளவு ஆச்சரியமானது!